மதுரைக்காரங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை வச்சிருப்பீங்க. அப்படி நம்ம வந்த ஸ்பாட் தாங்க பாண்டி கோயில். உள்ள வந்துட்டு சாமிக்கு மாலை இதெல்லாம் வாங்கியாச்சு. சரி லைன்ல நின்று சாமி கும்பிடலான்னு பார்த்தா பொது தரிசனத்துல சரியான கூட்டம். சோ நாங்க 50 ரூபா டிக்கெட் எடுத்தே போயிட்டோம். ஆனா 50 ரூபா டிக்கெட் தாங்க பேரு ஆமையோட ஸ்லோவா தான் போகுது. 1 மணி நேரம் ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் சிறப்பு தரிசனத்துல சிறப்பா சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்த டயர்ல அப்படியே நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தாச்சு. அப்பதான் ஒரு இடத்த நோட்டீஸ் பண்ணேன். ஒரு தொட்டில் மாதிரி ஷேப்ல எல்லாருமே இந்த மணியில வந்து கட்டிட்டு பக்கத்துல ஒரு அண்ணன்ட்டமே கேட்டேன். இந்த மாதிரி கட்டுறதுனால குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையில கட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பாட்டுக்கு போனீங்க. இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அங்கேயே வந்து ஒரு தரிசனத்தை போட்டு கீழே இருக்கவங்க தலையை மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை தெரியும். அந்த ஒரு சிலையில ஒரு தலையும் ஒரு கையும் இருக்காதுங்க. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சா கமெண்ட்டை போட்டு போங்க. அதுக்குள்ள என்னோட ஃபேவரட் பிளேஸுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனைமலையோட வியூ பாயிண்ட் செம்மையா தெரியும். அப்புறம் அப்படியே நான் கிளம்ப வேண்டிய டைமே வந்துருச்சு. ஆனால் ஒரு வருத்தம் பாண்டியோல் வந்துட்டு பாண்டியோல் கறி சாப்பிட முடியாமல் போச்சுங்க. இந்த வாரம் யாரெல்லாம் பாண்டியோல் போறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. அப்புறம் அப்படியே வெளியே வந்து மனமா ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு வண்டிக்காகவே மாலை ஒன்று கொடுத்தாங்க. அதையும் மாலையும் அப்படியே போட்டு வண்டிக்கு அழகு பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டியா? ஆமா, எல்லாம் இதாயிருச்சா? ஆமா, தாலியே கட்டியிருக்கேன்.